ஹலோ கைஸ், உங்கள்கிட்ட 2 கேள்வி. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, இளையராஜா சாரோட ஒரிஜினல் நேம் என்னன்னு தெரியுமா? அதுக்கப்புறம் அவரோட எந்த பாட்டு பிபிசி வேர்ல்ட் போலில் டாப் சாங் வந்துச்சு? இது 2ம் தெரிஞ்சுனா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இளையராஜா சார் வந்து பார்த்தீங்கன்னா 1943 ஜூன் 2ஆம் தேதி நினைக்கிறேன் பண்ணையபுரத்தில் பிறந்தார். அவரோட இசைப்பயணம் எப்படி ஆரம்பிச்சுன்னா, நாடோடிக நாடக குழு மூலம் தான் ஆரம்பித்தார். அங்கே லைவ் பெர்ஃபார்மன்ஸஸ்க்கு ஹார்மோனியம் வாட்சி தான் தன்னோட இசை வாழ்க்கையை வந்து அவர் ஆரம்பித்தார். அப்புறம் பியானோ, கிட்டார், வயலின் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் கை தேர்ந்தவர் தான் தன்ராஜ் மாஸ்டர், அவரோட குரு. அவர்கிட்ட தான் வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் கிளாசிக்கல் மியூசிக் வந்து கற்றுக்கிறாரு. எப்படி நொட்டேஷன் எழுதுறது, எப்படி ஆர்கெஸ்ட்ராக்கு கம்போசிஷன் பண்ணுறது அப்படிங்கிறத கற்றுக்கிட்டார். 1976 தேவராஜ் அப்படிங்கிற ஒரு டைரக்டர் இயக்கிய அன்னக்கிளி படத்தில் தான் ஃபர்ஸ்ட் டைம் ஃபிலிம் கம்போஸ் பண்ணுறாங்க. ஸோ ஃபிலிம் கம்போசிங் ஸ்டைலே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, வயலின், ஃப்ளூட்டு, கிட்டாரு ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கும் தனித்தனி மியூசிக் லிங்க் வந்து வச்சுருப்பாராமா. இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர்டு ஒரு ஆர்கெஸ்ட்ரேஷன் தான் அவரோட கம்போசிஷனுக்கு தனித்துவமாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. 1986 நினைக்கிறேன் விக்ரம் படம் ரிலீஸ் ஆகிருக்கும். அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு மியூசிக் சீக்வன்சிங் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஃபஸ்ட் டைமாக அவர் வந்து கொண்டு வந்தார். 2006 திருவாசகம் மின் சிம்பனி, அதாவது பார்த்தீங்கன்னா மாணிக்கவாசகர் எழுதிய திருவாசகத்தை பூடாபெஸ்ட் சிம்பனி ஆர்கெஸ்ட்ரா குழு, அந்த குழு கூட, அதாவது பாடகர் குழு, ஆர்கெஸ்ட்ரா, அதாவது அதோட இசை, அதெல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த திருவாசகம் மின் சிம்பனி வந்து கொண்டு வந்தார். அவரோட அதர் கான்ட்ரிபியூஷன்ஸ் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா 8600 பாடல் வந்து இது வரைக்கும் வந்து இயற்றியிருக்காரு. 1500 மேற்பட்ட படங்களுக்கு வந்து அவர் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காரு. 9 லாங்குவேஜஸில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்போசராக நொட்டேஷன் எழுதுகிற முறையிலேருந்து ஆர்கெஸ்ட்ரேஷன் டெக்னாலஜி யூஸ் பண்ணி இந்த எல்லாத்தையும் ஒரே கேரியரில் கன்சிஸ்டண்ட்டாக செஞ்சு காட்டியவர் தான் இளையராஜா சார். 2010 நினைக்கிறேன் பத்ம பூஷன் விருது வந்து அவங்களுக்கு கொடுத்தாங்க. 2018 பத்ம விபூஷன் விருது வந்து வாங்கினார். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இளையராஜா சாரோட சின்ன இன்ஃபோ. ஸோ இந்த மாதிரி சின்ன அதாவது சினிமா பர்சனல்ஸோட சின்ன இன்ஃபர்மேஷன் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா என்னோடய சேனலை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இளையராஜா சார் கம்போஸ் பண்ணதிலே உங்களுக்கு பிடிச்ச சாங் எது அப்படிங்கிறது வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.